கல்வியை மூலதனமாக கொண்டு காலடி பதித்து கல்வியில் பல சாதனையாளர்கள் கல்வியலாளர்களை உருவாக்கிய மாகாணமாக வடமாகாணம் திகழ்கின்றது. கல்வி பயில்வதற்கான பௌதீக வளங்களற்ற பல பாடசாலைகள் வடமாகாணத்தில் இயங்குவது கவலைக்குரிய விடயமாகும். யுத்தத்தின் அழிவுகளை சுமந்தவாறு மீண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இரணைப்பாலை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலயம் வள பற்றாக்குறையுடன் இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலையில் சுமார் 400 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ற பௌதிக வளங்களை பாடசாலை கொண்டிருக்கவில்லை. சரியான கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இங்க வெள்ளப்பெருக்கு வந்தா வாய்க்கால் தண்ணி முழுக்க வெளியில ஸ்கூலுக்கு வந்து முட்டிடும். மழைக்கு கட்டிடங்கள் இல்லாதால பாதிக்கப்படுகிறோம். பிள்ளைகள கல்வி வளம் பாதிக்கப்படுது. கடந்த மாதம் 30ஆம் திகதி நடைபெற்ற 3ஆம் தவணை பரீட்சையினை குடை பிடித்தவாறு மாணவர்கள் எழுதினர். இவ்வாறான ஒரு துயர சம்பவம் இடம்பெறும் வரை சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த முல்லை வலயத்தை பொறுத்தவரையில எமது பாடசாலை எந்த விதத்திலையும் பின்தங்கியதும் இல்லை. ஆகவே எமது பாடசாலையை அனைவர் கவனிப்பாரற்று விடுவது நமக்கு பெரும் வேதனையை தருகின்றது. பரீட்சையில எமது பாடசாலை மாணவர்கள் குடை பிடித்துக் கொண்டு பரீட்சை எழுதிய ஒரு துப்பாக்கிய நிலையும் இங்கே ஏற்பட்டிருந்தது. இரணைப்பாலை ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் அபிவிருத்திக்கு என ஒதுக்கப்பட்ட நிதி வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எமக்கு வந்த நிதிகளை வேறு வளமுடைய பாடசாலைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட என்றும் நாங்கள் எமது மக்களாக கேள்விப்பட்டுள்ளோம். இப்படி எமக்கும் வர வேண்டிய நிதிகளை கூட மற்றவர்கள் வடமான சபை உறுப்பினர்கள் கூட இதை திருப்பி அனுப்பினால் எங்கள் பாடசாலையின் நிலைமை என்னவாகும்? ஒழுங்கான கட்டிடங்கள் இல்லை. பிள்ளைகள் கூட பிடித்துக் கொண்டுதான் டெஸ்ட் எழுதினார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஒழுக்கு. வடக்கில் கல்வியினை முன்னேற்றும் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் இதுவரை செயலுருவம் பெற்றுள்ளதா? அவ்வாறாயின் இந்த பாடசாலை புறக்கணிக்கப்பட்டது எதற்காக? யுத்தத்தில் உடைமைகளை உறவுகளை இழந்த மாணவர்கள் கல்வி எனும் மூலதனத்தை மாத்திரம் நம்பி எதிர்கால கனவோடு வீறு நடை போடுகின்றனர். இந்த மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு ஏற்ற சூழலையும் வளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? வடமாகாண கல்வி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு.